Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்னைக்கு நாம அன்றாடம் பேச பயன்படுத்தும் அத்தியாவசியமான 3 சொற்களை, அதாவது 3 வார்த்தைகளை பார்க்க போன்றோம். தமிழில் பேச்சு வழக்கில் நாம கேள் என்றவாறே பயன்படுத்துவோம். மிக மிக முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்கள். உதாரணமாக, நீ அவனிடம் கேட்டாயா? நீ அந்த சத்தத்தை கேட்டாயா? நீ நான் சொன்னதை கேட்டாயா? இம்மூன்று வாக்கியங்களிலும் கேட்டாயா கேட்டாயா என்று சொல்லி ஒரே வார்த்தையை தான் பயன்படுத்தியுள்ளோம். கடந்த காலத்தை பற்றி வினவுகின்றோம். ஆங்கிலத்தில் பேச்சு வழக்கானாலும் எழுத்து வழக்கானாலும் வெவ்வேறு, அதாவது முற்றிலும் வெவ்வேறான சொற்களையே இங்கு பயன்படுத்துவோம். அவை எவை? தூய தமிழில், அதாவது எழுத்து வழக்கில் அவற்றை வேறுபடுத்தி சொல்ல முடியுமா? இச்சொற்களை பயன்படுத்தி மேலதிக உதாரணங்களை எவ்வாறு அமைக்கலாம் என்பன பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்க போன்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் மறக்காம இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களை போலவே கற்றுக்கொள்ள ஆர்வமாக உள்ள நண்பர்கள் அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின், அல்லது இப்போதான் முதல் தடவையாக பார்வையிடுகிறீர்களாயின், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். அப்போதான் நான் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்வையிட்டுக் கொள்ளலாம். Now let's move on to the video. நீ அவனிடம் கேட்டாயா? இங்கு இந்த கேட்டாயா என்பதை நாம் வினவினாயா, அதாவது வாயால் கேட்டாயா, காதால இல்ல அப்படி கேட்கிறோம், வாயால கேட்கிறோம். வினவினாயா அல்லது வாயால் கேட்டாயா அப்படி என்று வேறுபடுத்தி சொல்லலாம். அதே போல இரண்டாவது உதாரணத்தில், நீ அந்த சத்தத்தை கேட்டாயா, இங்கு வருகின்ற இந்த கேட்டாயா என்பதை செவிமடுத்தாயா, காதால் கேட்டாயா என்றவாறு வேறுபடுத்தலாம். அதே போல நீ நான் சொன்னதை கேட்டாயா என்பதில் உள்ள கேட்டாயா என்பதை கவனமாக கேட்டாயா, உற்று கவனித்தாயா என்பது போல வேறுபடுத்தலாம். இப்போ நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம் அப்படின்னு பார்ப்போம். வினவு, வினவுதல், வாயால் கேட்ட, இதை நாங்க ஆங்கிலத்துல ASK, ஆஸ்க், ஆஸ்க் அப்படின்னு சொல்வோம். இது ஒரு ரெகுலர் வெர்ப், அதாவது ed சேர்த்து பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் உருவாக்கப்படுகின்ற ரெகுலர் வெர்ப். அதனால் இதனுடைய பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்கும்? asked, asked என்றவாறு அமையும். ask, asked, asked. அடுத்தது இரண்டாவது செவிமடுத்தல், அதாவது காதால் கேட்ட. இத நாங்க HEAR, hear, hear என்று சொல்வோம். இது ஒரு irregular verb. இதனுடைய past and past participle heard, heard என்றவாறு அமையும். இங்கு ஸ்பெல்லிங்க பார்த்துட்டு நீங்க heard அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அப்படி சொல்ல வேண்டும், heard, heard. சொல்லி பார்ப்போமா? hear, heard, heard. Hear, heard, heard. Very good. மூன்றாவதாக கவனமாய் கேட்டல், அதாவது உற்று கவனித்தல் என்பதை ஆங்கிலத்தில் நாம் LISTEN, listen, listen அப்படின்னு சொல்வோம். இதை நீங்க listen அப்படியேதான் சொல்லிடக்கூடாது. listen, இதுவும் ஒரு ரெகுலர் வெர்ப் தான். ed சேர்த்து தான் பாஸ்ட் டென்ஸ் ஆக இருக்கட்டும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆக இருக்கட்டும் அமையும். listen, listened, listened. இப்ப நாங்க இந்த உதாரண வாக்கியங்களை எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். நீ அவனிடம் கேட்டாயா? இது ஒரு வினா. வினா அமைக்க வேண்டுமாயே நமக்கு அந்த வாக்கியத்தில் பயன்படுத்தப்படுகின்ற உதவி வினைச்சொல் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு வாக்கியமாக இருந்திருந்தால் தமிழில் நாம் எவ்வாறு சொல்லியிருப்போம்? நீ அவனிடம் கேட்டாய் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ கேட்டல் என்பது இங்கு வாயால் கேட்டலை, அதாவது விசாரித்தல், வினவுதல் என்பதை குறிக்கின்றது. ஆஸ்க், அதனுடைய இறந்த கால வடிவம் asked,
அப்ப வாக்கியம் எவ்வாறு அமைந்திருக்கும்? You asked him. இந்த asked என்பதில் உள்ள உதவி வினைச்சொல் என்ன? asked என்பதை நாம் did plus ask அப்படி சொல்லலாம். அங்க இருக்கிற உதவி வினைச்சொல் என்ன? very good, did. இப்போ உங்களுக்கு வினா அமைத்தல் இலகுவா இல்லையா? ரொம்பவே இலகுவானது. நீங்களே சொல்லி பாருங்க. very good. Did you ask him? Did you ask him? எல்லாரும் வாயை விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Did you ask him? Did you ask him? Did you ask him? ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? உங்களுக்கான வினா. அவன் அவளிடம் கேட்டானா? Comment it now. Amazing. You did it. இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். நீ அந்த சத்தத்தை கேட்டாயா? இங்க கேட்டல் என்பது என்னதை குறிக்கும்? ஜஸ்ட் அந்த ஒலி உண்ட காதுல விழுந்துச்சா? காதால கேட்டியா? Here. அதனுடைய இறந்த கால வடிவம் heard. நீ அந்த சத்தத்தை கேட்டாய். வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? You heard that sound. இங்க heard என்பதில் உள்ள உதவி வினைச்சொல் என்ன? very good, did. Did you hear that sound? Did you hear that sound? Did you hear that sound? ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? உங்களுக்கான வினா. அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்களா? Comment it now. Splendid. மூன்றாவது உதாரணத்தை பார்ப்போம். நீ நான் சொன்னதை கேட்டாயா? அப்போ இங்கு கேட்டல் என்பது உற்று கவனித்தல், கவனமாய் கேட்டல் என்பதை குறிக்கிறது. அதுக்கு என்ன ஆங்கில சொல்? very good, listen. அதனுடைய இறந்த கால வடிவம் listened. You listened. நான் சொன்னதை. You listened to what I said. You listened to what I said. You listened to what I said. இது வாக்கியம். இப்ப நாங்க இதை வினாவாக்க வேணும். இந்த listened என்பதை உதவி வினை சொல்லும் பிரதான வினை சொல்லுமாக பிரித்தெழுத வேண்டும். எப்படி எழுதுவோம்? very good, did listen. வினாவாக்கி பார்ப்போமா? Did you listen to what I said? Did you listen to what I said? Again, did you listen to what I said? இத நீங்க சிம்பிளா did you listen to me? Did you listen to me? அப்படின்னு கேட்கலாம். இரண்டையும் மறுபடியும் ஒருக்கா கேட்டு பார்ப்போமா? எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Did you listen to what I said? Or did you listen to me? Very good. இப்போ உங்களுக்கான வினா. அவள் நீ சொன்னதை கேட்டாளா? Comment it now. Bravo. You got it. இந்த listen and hear இரண்டு சொற்களுமே காதால் ஒரு சத்தத்தை கேட்பதைத்தானே குறிக்கின்றன. இரண்டுக்கும் இடையே என்ன வேறுபாடு? அதை ஒருக்கா தெளிவா பார்த்துருவோம். லிசன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க. அதாவது ஏதாவது ஒன்றை நீங்கள் லிசன் பண்ணினீங்கடா, நாங்க குறுக்கு வினாக்களை வினவும் போது உங்களால அதுக்கு பதிலே சொல்லக்கூடியதாக இருக்கு. லிசன் பண்ணினதா அதே போல உங்களால ரிப்பீட் பண்ண முடியும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க லிசன் பண்ணினா அங்க your status is active. You are listening actively. ரிசீவர் எப்படி இருக்கிற? ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல. ஹியர் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அந்த ஒலியும் கூட காதுல கேட்குதா இல்லையா என்பதைத்தான் குறைக்குது. அப்போ அங்கு ரிசீவர் என்ன நிலையில இருப்பார்? பாசிவ் நிலையில இருப்பார். நீங்க கேட்ட சத்தத்தை அதே மாதிரி சொல்லி காட்டுனா எங்களால சொல்லி காட்டலாது. பாடுதன்றது எங்களுக்கு கேட்கும். ஆனா நாங்கள் லிசன் பண்ணினா தான் என்ன செய்ய முடியும்? அந்த வரிகளை திருப்பி அதே போல எங்களால சொல்ல முடியும். அப்ப ஹியர் அண்ட்ல ரிசீவர் என்னவா இருப்பார்? பாசிவா இருப்பார். லிசன் பண்ணல ரிசீவர் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருப்பார். ஆஸ்க் என்பது நிச்சயமா அவர் தான் டூவராய இருப்பார். ஏதோ ஒன்றை கேட்கிறாங்கன்னு சொன்னா அவங்கதான் வாயால வினவுறாங்க. அப்ப அவங்கதான் அங்க டூவராவே இருப்பாங்க. இப்போ உங்களுக்காக 5 வினாக்களை நான் கேட்க போகின்றேன். உங்களுக்கு விடையளிப்பதற்கான நேரமும் தருவேன்.
அந்த நேர முடிவில் நான் உங்களுக்கான சரியான விடைகளையும் சொல்வேன். இந்த 5இல் உங்களால் எத்தனை சரியாக பெற்றுக்கொள்ள முடிந்தது என்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Are you ready? First one. உங்கள் ஆசிரியர் சொல்வதை கேளுங்கள். நாங்க பார்த்த உதாரணம் போலவே இதை 2 வழிகளில் நீங்கள் சொல்லியிருக்கலாம். Listen to what your teacher says or listen to your teacher. Second one. அவளிடம் போய் கேள். Go and ask her. Go and ask her. Third one. இந்த பாட்டை எப்போதாவது கேட்டிருக்கிறாயா? இப்போ இங்க என்ன கேட்டிருந்தோம்? அனுபவ பகிர்வை பற்றி. அனுபவ பகிர்வுக்கு நாம் பயன்படுத்துவது என்ன? present perfect tense. அப்போ present perfect tense என்றோடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? has have என்ற பயன்பாடு. அப்ப has have தான் நாங்க உதவி வினைச்சொல்லாக இருக்கும். அதை வைத்துத்தான் வினாவே ஆரம்பிக்கும். யாரிடம் கேட்கின்றோம்? நம்மளுக்கு முன்னால உள்ளவரிடம். அதெல்லாம் have தான் பயன்படுத்துவோம். have you, எப்போதாவது, have you ever listened to this song? Have you ever listened to this song? Have you ever listened to this song? Fourth one. அவன் அவளிடம் பல வினாக்களை கேட்டான். He asked her many questions. She asked her many questions. Fifth one and the last one. அவர்கள் வரும்போது கேள். இங்கு அவர்களை என்பது மறைந்து நிற்கும். அவர்கள் வரும்போது கேள். Ask them when they come. Ask them when they come. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். லைக் பண்ணிட்டு மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.